வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு சப்பாத்தி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தேவையான அளவு மாவு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். கூடவே தேவையான அளவு தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். இந்த அளவில் பிசைஞ்சிக்கலாம். அந்த கல்லில் தூக்கி நான் வச்சுருக்கேன். கொஞ்சமாக நம்ம பிசைஞ்சு விட்டுக்கலாம். நான் அதில் எண்ணெய் எதுவுமே சேர்க்கலை, வெறும் தண்ணியும் உப்பு மட்டும்தான் சேர்த்துருக்கேன். மாவு பிசைஞ்சாச்சு. இப்படி அமுக்குனீங்கன்னா கை உடனே உள்ளே போகணும். கொஞ்சம் கல் மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் தண்ணி தொளிச்சு பிசைஞ்சிக்காங்க. இதுதான் பதம். ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். ஒரு 15 நிமிஷம் ஊறியாச்சு. இப்போ கையில் எண்ணெய் தடவி நமக்கு தேவையான அளவு உருண்டை உருட்டிக்கலாம். எவ்வளோ பெருசாக உருட்டி வச்சுக்காங்க. அளவு உருட்டி வச்சுருங்க. இப்போ எப்படி உருட்டுதுன்னு பார்க்கலாம். கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கிறேன். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி தடவிக்கலாம். அப்படியே மடித்து விட்டுக்காங்க. மடித்து வச்ச சப்பாத்தியை உருட்டிக்கலாம். இதே மாதிரி தேய்ச்சி எடுங்க. தேய்ச்சாச்சு. இன்னொரு சப்பாத்தியும் தேய்ச்சிக்கிறேன். இதே மாதிரி எல்லாத்தையும் தேய்ச்சிக்கலாம். கல்லில் காய வச்சுருக்கேன். தோசைக்கல்ல சப்பாத்தி எல்லாம் போட்டுருக்கேன். தீய சிம்மில் வைக்காதவங்க, கொஞ்சம் பெருசாகவே இருக்கட்டும். திருப்பி விட்டுக்கிறேன். கொஞ்சம் எண்ணெய் தேய்க்கிறேன். அடுத்த நான் போட்டுக்கலாம். பரட்டி போட்டுக்கிறேன். எண்ணெய் தேய்ச்சிக்கிறேன். எடுத்துக்கிறேன். சப்பாத்தி சுட்டு எடுத்த உடனே கொஞ்சம் அப்படியே அடிச்சுக்காங்க. இப்படி அடிச்சு சூடாகவே இப்படி அடிச்சிங்கன்னா கொஞ்சம் சாஃப்டாக வரும். சூடாக எடுத்த உடனே இப்படி அடிச்சுக்காங்க. அடிச்சிங்கன்னா சப்பாத்தி ரொம்ப சாஃப்டாக வரும். எல்லோரும் லேயராக வேறு வரும். பாருங்கள் சப்பாத்தி எப்படி இருக்குன்னு. இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ லேயராக அவ்வளோ சாஃப்டாக எப்படி இருக்குது பாருங்கள் சப்பாத்தி. இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நல்லா சாஃப்டாக இருக்கும். லேயராக வேறு இருக்கும்.